வெல்கம் டு ஆர்சிஎம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நியூட்ரிசார்ஜ் பிஜே. இந்த நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஜே அப்படின்னு பார்த்திங்கன்னா போன் அண்ட் ஜாயிண்ட்டு, அதாவது நம்மளுடைய உடம்பில் இருக்கிற எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அங்கே ஏற்படுற வலிகளுக்கும், நம்மளுடைய எலும்புகளில் ஏற்படுற வலிகளுக்கும், முட்டி வலி மூட்டு வலிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் இது 3 மாதம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம அதுலேருந்து விடுபடலாம். நிறைய பேர் முட்டி வலி மூட்டு வலிக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் 3 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதம் கழித்து நீங்கள் ஆப்ரேஷனே பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய வலிகள் குறைஞ்சிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்படுற அந்த முட்டி வலி மூட்டு வலிகளுக்கு நீங்களும் உங்கள் உடம்பில் ஏற்படுற சத்து குறைபாடுகளும் தான் காரணம். ஸோ அதுதான் இதில் இருக்குது. இந்த சப்ளிமெண்ட்டில் இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு அதுலேருந்து நிவாரணம் கிடைக்கும், பர்மனெண்ட்டாக நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் 3 மாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் சாப்பிடவே தேவையில்லை. நிறைய பேர் முட்டி வலி மூட்டு வலிக்கெலாம் டேப்லெட்லாம் எடுத்துப்பீங்க. ஆனால் அது நீங்கள் வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இதில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஏற்படுற இந்த முட்டி வலி மூட்டு வலிக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்கிறது அப்படின்னா உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் இருக்கிறது, ஓவர் வெயிட்டு. உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அதுதான் நீங்கள் இருக்கணும். அதை விட அதிகமாக ஓவராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு முட்டி வலி மூட்டு வலி வருது. அதே மாதிரி உங்களுடைய கால்களை நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் கால்களை நீங்கள் யூஸே பண்ணாமல் உட்காந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்றது, இதனால் கூட வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரொம்ப நேரம் உங்கள் கால்களை எப்படி பயன்படுத்துறது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் நின்றுக்கிட்டே வியாபாரம் பண்ணுவாங்க. ஸ்கூலில் டீச்சர்ஸ் நின்றுக்கிட்டே தான் கிளாஸ் எடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே தான் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய முட்டிகளுக்கு வேலையே இருக்காது. காலையில் கார்லேயோ வண்டிலேயோ போகிறாங்க, ஆஃபீஸில் போய் உட்காந்துடுறாங்க, திரும்பியும் வீட்டுக்கு வராங்க, சாப்பிட்றாங்க, சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, தூங்கிடுறாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கால்களுக்கு வேலையே கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி இருந்தாலோ ரொம்ப அதிகமாக நின்றுக்கிட்டே வேலை பார்த்து செய்கிறவங்களுக்குனாலையும் கூட இந்த முட்டி வலி மூட்டு வலி வரும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு ஏற்படுற சத்து குறைபாடுகள்னால உங்களுடைய போன் ரொம்ப ரொம்ப வீக் ஆகலாம். ஸோ நீங்கள் சாப்பிட்ற உங்களுக்கு ஏற்படுற அந்த சத்து குறைபாடுகளை ஒரே ஒரு டேப்லெட்டால் கண்டிப்பாக நம்மளால் சரி பண்ண முடியாது. அதுக்காக தான் இவங்க பவுடரும் டேப்லெட்டையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நீங்கள் படிக்கட்டு ஏறுவீங்க, திடீர்னு பார்த்தா உங்களுக்கு முட்டி வலிக்கும். அப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு இந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் டக்குன்னு ஒரு முட்டி வலிக்கு போயிட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் சாப்பிட்ற பெயின் கில்லர் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் உங்களுக்கு அது சரி பண்ணும். ஆனால் உங்களுக்கு ரொம்ப நாள் அது கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால், இப்போ முட்டி வலி மூட்டு வலி வருதுன்னா எக்ஸசைஸ் பண்ணால் கூட நல்லது தான். ஆனால் நீங்கள் சாப்பிட்ற அந்த பெயின் கில்லரால் உங்களோட இதயமும் சிறுநீரகமும் பாதிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு முட்டி வலி மூட்டு வலி வருது அப்படின்னா நீங்கள் நீங்கள் பாருங்கள், முட்டி வலி மூட்டு வலி வருது அப்படின்னா டக்குன்னு போயிட்டு ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிடாமல் உங்களுடைய சத்து குறைபாடுனால்தான் இது மாதிரி வருதுன்றது நினச்சி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பால் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விட்டமின் டி தேவைப்படும். ஸோ நீங்கள் ஒரு 2 டம்ளர் பால் குடிக்கணும்னா 2 மணி நேரம் ஒரு கொஞ்சம் வெயிலில் நீங்கள் நிற்கலாம். எதுக்காக வெயிலில் நிற்கணும்னா அப்போ தான் உங்களுடைய அந்த சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தான் இருக்குது டி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எலும்பில் நிற்குது. ஸோ உங்களுடைய அதாவது விட்டமின் டி சத்து உடம்புல இருந்தால் தான் நம்மளுடைய கால்சியம் எலும்புகள் ஈர்த்துக்கும். விட்டமின் டியும் கால்சியமும் சேர்ந்தால் தான் நமக்கு போன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் வெறும் பாலை மட்டுமே குடிச்சிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும். விட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் அது. இப்போ ஒரு
ஒரு மேக்னெட்டோ அயனோ எப்படி வந்து எவ்வளோ தூரத்தில் வச்சாலுமே சட்டுன்னு வந்து ஒட்டிக்குதோ, அதே மாதிரி உங்கள் உடம்புல கால்சியமும் விட்டமின் டியும் இருக்கும்போது ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் உங்களுடைய போனில் வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். அப்படி இல்லைனா ரெண்டுமே இல்லை, ரெண்டுத்தில் எதனா ஒன்று இல்லைனாலும் தனித்தனியாக போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 டம்ளர் பால் குடிச்சிங்கன்னா காலையில் 10லேருந்து 4 மணி வரைக்கும் வெயிலில் போகாதீங்க. 9 மணிக்குள்ளே வெயிலில் நில்லுங்க. 4 மணிக்கு மேலே போய் வெயிலில் நில்லுங்க. உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய சத்து குறைபாடுகள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கும். உங்களுக்கு ஏற்படுற சத்து குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த பவுடரையும் டேப்லெட்டையும் வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, அந்த பவுடரில் வந்து பார்த்திங்க ஏன் வந்து பவுடராகவும் வந்து இதுவாகவும் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இதில் வந்து பவுடரும் இருக்குது, டேப்லெட்டும் இருக்குது. எதுக்காக வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய பெரிய பொருளும் இருக்குது, குட்டி குட்டி பொருளும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா, பெரிய பெரிய பொருளெல்லாம் ஒரு பெரிய பாக்ஸ்லேயும், குட்டி குட்டி பொருளெல்லாம் ஒரு சின்ன பாக்ஸ்லேயும் அடைப்போம். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த உங்களுக்கு ஏற்படுற சத்து குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்கு பெரிய பெரிய சத்துக்களை எல்லாம் இந்த பவுடராகவும், குட்டி குட்டி சத்துக்களெல்லாம் இந்த டேப்லெட்டாகவும் வச்சுருக்காங்க. இது டேப்லெட் கிடையாது, இது வந்து சப்ளிமெண்ட்டு. இது வந்து சப்ளிமெண்ட்டுனா ஊட்டச்சத்துக்கள். உங்களுடைய இப்போ வந்து பசங்களுக்கு வந்து நம்ம வந்து ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு சத்து மாவு கஞ்சி கொடுப்போம், இல்லைனா வந்து நம்ம நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் உங்களுக்கு சத்துக்கள் மட்டும் அடங்கின ஊட்டச்சத்துக்கள் மட்டும்தான். இது டேப்லெட் கிடையாது. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து சிறுநீரகமோ இல்லை இதயமோ பாதிப்பு கண்டிப்பாக அடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பவுடரில் வந்து உங்களுக்கு என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய சத்துக்கள் விட்டமின் டி, மேக்னீஷியம்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த பவுடரில் வந்து கால்சியமும் இருக்குது. ஸோ நீங்கள் தனியாக வந்து இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த டேப்லெட்டில் வந்து உங்களுக்கு வந்து டேப்லெட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்டில் வந்து உங்களுக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த காப்பர் இதுன்னு சொல்லி விட்டமின் டி, எம்எஸ்எம் இந்த மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டேப்லெட்டில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பவுடர்லேயும் என்ன சத்துக்கள் இருக்குது இதையும் சொல்லிட்டேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் போயிட்டு உங்களுடைய 3 மாதத்தில் உங்களுடைய மூட்டு வலி குணமாகும். இதை ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எடுத்துக்கணும். இது எப்படி சாப்பிட்ணுன்னா, 1 டம்ளர் தண்ணியில் இந்த பவுடரை போட்டு நல்லா கலக்கி நீங்கள் குடிச்சிட்டு இந்த டேப்லெட்டை உடனே நீங்கள் போட்டுக்கணும். இதை வந்து பச்சை தண்ணியில் தான் போடணும். பச்சை தண்ணினா நார்மல் வாட்டரில் தான் போடணும். நீங்கள் வந்து சுடு தண்ணியிலையோ தண்ணியை சுட வச்சு நீங்கள் போடக்கூடாது. நியூட்ரிசார்ஜ் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சுடு தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது, பச்சை தண்ணி தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா அதனோட சத்துக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். ஸோ இதை நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி இங்கே கலக்கி நீங்கள் குடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. இந்த டேப்லெட்டை நீங்கள் அதோடு சேர்த்தே நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பவுடர் கலக்கின தண்ணி இருக்கு இல்லையா, அதை குடிச்சிட்டு உடனே இந்த டேப்லெட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டேப்லெட்டில் உங்களுக்கு இவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, யாரெலாம் வந்து இதை வந்து ரெகுலராக தான் நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். யார் எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ அவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் வாட்டரில் வந்து எடுத்துக்கிட்டு இந்த டேப்லெட்டையும் சாப்பிட்றணும். இதை எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்னா, ஜஸ்ட்டு 3 மந்த்து தான், 3 மாதம் சாப்பிட்டா போதும். இதை பற்றி நான் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை நீங்கள் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 6 மணிக்கு தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் ஹெல்தி ஃபுட்டு அழகாக சாப்பிடுங்க. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஆயில் ஐட்டம் சாப்பிடாதீங்க. ஒரு கரெக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. ஈவினிங் தான் வந்து இந்த பாலையும் இந்த டேப்லெட்டையும் நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும். 6 மணிக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 7லேருந்து 8க்குள்ளே நீங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கிடலாம். ஏன் வந்து ஈவினிங் 6 மணிக்கு மேலே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து
உங்களுடைய இப்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து நம்ம குடல் வந்து அந்த சத்துக்களை உறிஞ்சி எடுத்து நம்ம உடம்புக்கு அனுப்பாத அளவுக்கு அதில் வந்து பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், இல்லை ஜீரண ப்ராப்ளம் ஏதாவது இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஃபைபரும் வந்து இந்த பவுடர்லேயே இருக்குது. அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுடைய குடலை வந்து சுத்தப்படுத்தி அவங்க குடலை வந்து க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய சத்துக்களை உறிஞ்சி அனுப்புறதுக்கான வேலையை வந்து அது செஞ்சிட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோன்னா அந்த வீட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி தொடச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் நம்ம பாலை காய்ச்சிட்டு உள்ளே போகிறோம். அதே மாதிரி தான் இந்த பவுடரும் இந்த டேப்லெட்டும் உங்கள் வயிற்றை வந்து நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே தள்ளி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அது வந்து அங்கே உடம்புல தங்கி அந்த சத்துக்களெல்லாம் உங்கள் உடம்பு முழுக்க பரவ வச்சு உங்கள் முட்டி வலியை சரி பண்ணும். அதனால் என்ன ஆகும்னா இதை நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு குடிக்கிறதுனா 6 to 7 மணி 7க்குள்ளே நீங்கள் இதை குடிச்சிடணும். குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 1 hour கழித்து டின்னர் சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்றதுனால ஒரு வாரமோ இல்லை 3 நாளோ 4 நாளோ உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகும். அப்படி ஆகிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம். அது வந்து லூஸ் மோஷன் வந்ததுன்னா உங்களுக்கு நல்லது தான். அது வந்து ஏன் வருதுன்னா உங்கள் வயிற்றை வந்து அது க்ளீன் பண்ணுது. அதனால் வந்து அது வந்ததுன்னா நீங்கள் க்ளீன் தான் பண்ணுது அது உங்களை. அதனால் நீங்கள் வந்து இதை விட்டுடக்கூடாது. ஒரு வாரம் இல்லை 5 நாள், ஒரு வாரம் வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலே வராது. ஒரு 5 நாளோ 3 நாளோ உங்கள் வயிற்றில் எவ்வளோ அழுக்கு இருக்குது, நீங்கள் எவ்வளோ அழுக்கு உள்ளே சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து அது வந்து க்ளீன் பண்ணி வெளியே தள்ளும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது ஆஃபீஸ் போகலாமான்னா கண்டிப்பாக போகலாம். இது குடிக்கிறதுனால நைட்டு வந்தால் காலையில் தான் உங்களுக்கு லூஸ் மோஷன் ஆகும், இல்லை அப்போவே வந்தாலும் வரலாம். அப்படி அது வந்து செட்டில் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே உங்கள் உடம்புல வந்து சத்துக்களாக மாறி அதை வந்து சரி பண்ணும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இது கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் 4 நாள் கண்டிப்பாக லூஸ் மோஷன் ஆக தான் செய்யும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து குடிச்சிட்டு எக்ஸசைஸும் கண்டிப்பாக டெய்லி பண்ணணும். டெய்லி வந்து வாக்கிங் போகிறது, காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ வாக்கிங் போகிறது, இது எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் செய்யறதுனால உங்களுக்கு வந்து முட்டி வலி மூட்டு வலி சரியாகி இனிமே வரப்போகிற நாள்களில் உங்களுக்கு வரவே வராது. இன்கேஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் டேப்லெட்லாம் சாப்பிட்றீங்கன்னா அதை கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து அதெல்லாம் சரியாக போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய முட்டி வலி மூட்டி வலியெல்லாம் குணப்படுத்திட்டு நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். திரும்பியும் சொல்கிறேன், இது வந்து டேப்லெட் கிடையாது, இது வந்து ஒரு சப்ளிமெண்ட். அதனால் இது வந்து உங்கள் உடலுக்கு கொடுக்குற ஊட்டச்சத்துக்கள் மட்டும்தான். இதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.